நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. கொடைகள் பெறுவது தகும் பலியா, கொடைகள் பெறுவது தகும் பலியா. குறையினை போக்கும் கோவலியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரை முழுமையாக நாம் தேடுகிறோமா? நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வகையிலே நாம் காணாமல் போயிருக்கிறோம். காணாமல் போன நாம் ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவர் தேடுகிறார், வாஞ்சியோடு தேடுகிறார். நாம் எந்தெந்த விதத்திலே நாம் காணாமல் போயிருக்கிறோம்? நாம் காணாமல் போயிருந்தோம் என்றால் நம் ஒவ்வொருவரையும் தேடக்கூடிய இயேசு ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது உண்மையான மனமாற்றம். எனவே இந்த நாளிலே நாம் மனமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவரை தேடுகிற இதயம் மகிழ்வதாக, அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழ இந்த நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது மிக சிறப்பான விதத்திலே உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகும் இன்றைய நாளிலே திருப்பலி கருத்து கொடுத்து ஜெபிக்கிற ஃபாதர் அருளையா, ஃபாதர் வென்சஸ்லாஸ், ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர், சிஸ்டர் அகஸ்டியம்மா அவருடைய ஆன்மீகலை பார்ட்டிக்காகவும், மௌரின் கார்மல் மார்டின் அவருடைய ஆன்மீகலை பார்ட்டிக்காகவும், மேலும் நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை முழுமையாக நாம் தேடாமல் வாழ்ந்த தருணங்கள், அந்த உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்காமல் வாழ்ந்த அந்த நேரங்கள்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவனாகிய இறைவா, நீர் கற்றுத் தருவதை உமக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்திடலும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்பு உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எனக்கு ஆதாயமான அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 3-8 முடிய. சகோதர சகோதரிகளே, உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும். நான் பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன். இஸ்ரேல் இனத்தவன், பென்னேயமின் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன். திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதிநெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே தம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலஞ்சரும் இவர் பாவிகளை வரவேற்று அவளோடு உணவருந்துகிறார் என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவளுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பால் நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள்மையில் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருடம் இருந்த 10 திராக்மாக்குள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், என்னில் காணாமல் போன திரக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனமாறி ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, நாம் ஒவ்வொருவருமே ஏதோ விதத்திலே நாம் காணாமல் போயிருக்கிறோம். ஒருவேளை நாம் காணாமல் போயிருந்தால் நம்மை வாஞ்சியோடு தேடுகிற இயேசுடைய குரலுக்கு நாம் செவி சாய்ப்போம். மனமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவருடைய வழியில் நடக்க இந்த நாளில் ஜெபிப்போம். கடுமையான தண்ணீர் பஞ்சம் அந்த ஊரை வாட்டியது. ஊர் மக்கள் கூடி வந்து ஊரிலே ஒரு குளம் வெட்டலாம் என்று முடிவெடுத்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த துரை இந்த கடினமான வேலைக்கு தன்னையும் அழைப்பார்கள் என்று எண்ணி அன்றே ஊரை விட்டு சென்று விட்டார். சிறிது காலம் கழித்து ஊர் திரும்பினார். அப்போது ஊருக்கு நடுவே வெட்டப்பட்டிருந்த அழகிய பெரிய குளத்தை கண்டான். அதிலே நீர் நிரம்பி ததும்பிக் கொண்டிருந்தது. அதை கண்டதும் அவனுடைய கண்களில் நீர் ததும்பியது. தான் வேலைக்கு பயந்து ஒதுங்கி சென்றது தவறு என்பதை உணர்ந்தான். குனிந்து குளத்து நீரை கையிலே அள்ள முயற்சித்த போது அங்கு வந்த பெண் ஒருத்தி, நீ இந்த குளத்தை வெட்ட வேலை செய்யாத போது இதிலிருந்து தண்ணீர் பருக உனக்கு உரிமை இல்லை என்று கோபத்தோடு சொன்னாள். அப்போது அங்கிருந்த பெரியவர் சொன்னார், இல்லை, அவனது கண்ணிலிருந்து வழிந்த கண்ணீரே அவன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து விட்டான் என்பதை காட்டுகிறது என்று கூறி அவன் பக்கம் திரும்பி, தம்பி, தண்ணீரை முண்டு தாராளமாக குடியென்றார். அவனும் நீரை பருகியபின், ஐயா, இந்த குளத்திற்காக சுற்றுச்சுவற்றை நானே கட்டித்தருகிறேன். சிறு குழந்தைகள் யாரும் தவறி விழுந்துவிடக்கூடாது அல்லவா என்றான். அதுக்கு பெரியவர், நீ சொன்னதே பெரிய சுவர் கட்டியது போல் ஆகிவிட்டதப்பா, அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னாராம். மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளுடைய தூதருடைய மகிழ்ச்சி உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பால் நான் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகம் லூகாஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் முழுவதுமே கடவுளுடைய இரக்கம், மன்னிப்பு, பாவிகளை தேடி வரக்கூடிய இறைவன், இழந்ததை மீட்கும் கடவுள், காணாமல் போனதை மீட்கக்கூடிய கடவுள், மனமாற்றம் பெறுவோர் குறித்து மகளும் அன்பு தந்தை என்று பல சிறப்பான செய்திகளை உள்ளடக்கியது. இதனை நற்செய்திக்குள் ஒரு நற்செய்தி என்று அழைப்பார்கள். காஸ்பிள் வித்தின் த காஸ்பிள் என்று சொல்வார்கள். இந்த பகுதியின் துவக்க வார்த்தைகளே இயேசுவை சுற்றி நின்றவர்கள் அன்றைய சமுதாயத்திலே விலக்கப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட பாவிகள், வரி தண்டுவோர் என்று தான் ஆரம்பிக்கிறது.
தூய்மையானவர்கள் திருச்சட்டத்தின் காவலர்களாக தங்களை காண்பித்து கொண்டார்கள். அவரை விட்டு தள்ளி நின்று அவரை விமர்சித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவோ தாம் இழந்து போனதை, காணாமல் போனதை கண்டெடுக்க வந்தார் என்பதை தன்னுடைய போதனையால், தன்னுடைய ஓமையின் வாயிலாக தம்மை விமர்சிப்பவர்களுக்கு பதிலடியாக சொல்லுகிறார். தம்மை அண்டி வந்த ஒடுக்கப்பட்டவருக்கு உங்களுக்காக வந்திருக்கிறேன், உங்களை என் தோள் மேல் வைத்து சுமக்கிறேன், நீங்கள் விலகி சென்று விட்டாலும் தேடி கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி நம்முடைய உடலில் உள்ள ஒரு சிறிய உறுப்புக்கு ஏதாவது துன்ப நோய் வந்தால் முழு உடலும் வருந்துகிறதோ, அதே போன்று சமுதாயத்தின் கடைசி நிலையிலே நிற்கக்கூடிய ஒருவர் கூட தம்முடைய மந்தைக்குள் தன்னுடைய பார்வையிலிருந்து பரிவிலிருந்து விலகிவிடக்கூடாது. அவர் எங்கு சென்று எப்படி வாழ்ந்தாலும் தம்முடைய மந்தைக்குள் அவரை மீட்டு கொண்டு வருவதையே தமது பணியாக கொண்டிருக்கும் இயேசுவை நாம் பார்க்கின்றோம். அப்படி கண்டு கொண்டதற்காக உளம்பூரிக்கும் ஆண்டவரை நாம் தரிசிக்கிறோம். அப்போது அவர் தாம் மட்டுமல்ல, தவறிய ஒருவராவது மீட்கப்படுகிற பொழுது விண்ணகத்திலே உள்ள தம் தந்தை உட்பட அனைத்து விண்ணகவாசிகளும் மகிழ்வார்கள் என்று சொல்லுகிறார். அவர் பாவங்களை வெறுப்பவர், பாவிகளை அல்ல. அவர் பாவத்தை வெறுக்கலாம், ஆனால் பாவிகளை ஒருபோது வெறுத்ததே கிடையாது. தூயரை விட அதிகமாக நேசிப்பது பாவிகளைத்தான். இத்தகைய மகத்தான ஆயரை நம் ஆண்டவராக கொண்டுள்ள நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள்தான். நம்முடைய ஆண்டிய பணியை நாம் மிச்சப்படுத்துவோம். எப்படி என்றால், அவருடைய குரலை கேட்கக்கூடிய தூரத்திலே அவர் பின்னே நடக்கும் ஆடுகளாக வாழ்வதில் நம் பொருட்டு அவர் கல்லிலும் முள்ளிலும் அலைய தேவையின்றி நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய குரலிலே கேட்டு அதன்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து நாம் வாழ்கின்றோம். அதை பார்த்து நம் ஊரை பார்த்து அவர் மனமகிழ்ச்சி அடைவார். அவர் மகிழ்வை கண்ட அவருடைய அன்பு தந்தையாகிய விண்ணவரும் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். எனவே இயேசுவுக்கு விருப்பமான செம்மறியாக நாம் வருவோம். அவரை மகிழ்வித்து நாமும் இந்த உலகத்திலே உண்மையான மகிழ்ச்சியில் திளைத்திருப்போம். நாம் எந்தெந்த விதத்திலே நாம் காணாமல் போயிருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய வாழ்வை சுய ஆய்வு செய்து நம் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். இந்த நாளிலே நான் கடவுள் மீது பற்று கொண்டவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மண்ணகத்தில் என்னுடைய வாழ்வு எத்தகையதாக இருக்கிறது? காணாமல் போன ஆடாக நான் இருக்கிறேனா? எந்தெந்த விதத்தில் நான் காணாமல் போயிருக்கிறேன்? அப்படி என்றால் திரும்பி வர நான் இருக்கக்கூடிய முயற்சிகள் என்ன என்று சொல்லி இந்த நாளிலே நம்முடைய ஜெபம் எல்லாம், இயேசுவே, நாம் எப்போதும் உம் மீது பற்று கொண்டு உம்மை விட்டு விலகாமல் உம்மை நான் தேடி வர, உம்மை பற்றி கொண்டு வாழ எனக்கு அருள் தாரும் என்று இந்த திருப்பெல்லாம் பக்தியோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். இதோ உமது அடிமை, இறைவா ஈர்ப்பாய் என்னை. இதோ உமது அடிமை, இறைவா ஈர்ப்பாய் என்னை. இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையின் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுணர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்களுடைய படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு இணையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதனோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்கணித்து கொண்டாடி ஆர்ப்பணித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்க ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல், உமது திரு அவை நம்பிக்கையை பாராமல், உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. அகமெனும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அகமெனும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அன்பெனும் விளக்கேற்றி உன்னடியினை வணங்கிடுவே. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். ஆண்டவரே, உம் செயல்களின் பணியால் பூ உலகம் நிறைவடைகிறது. அதனால் பூ உலகினின்று உணவளிக்கின்ற திராட்சை ரசம் மனித இதயத்தை மகிழ்விக்கின்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலந்தர் மருந்தாய் செயல்படவுமே வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூ
கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிட மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நீர்ப்பாய் தினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நாம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மலங்களுக்காகவும் நாம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் சமூக வலைத்தளம் மூலம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.